ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இந்த காணொளி மூலமாக ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். எல்லோருக்குமே ஒவ்வொரு பிரார்த்தனைகள் இருக்கின்றது. எல்லோருக்கும் ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு சரியான வயதிலே திருமணம் நடைபெற்று சரியானபடி பிள்ளை பேறு அமைந்து அவனுடைய வம்சம் விருத்தியாக வேண்டும். இது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒரு வேண்டுதல், பிரார்த்தனை. நம்முடைய வீட்டிலே திருமணத்துக்காக ஒருவர் காத்திருக்கின்றார் என்றால் உறவினர்கள் எல்லாம் கேட்பார்கள், திருமணத்துக்கு வரன் வந்திருக்கின்றதா, வரன் பார்த்து விட்டீர்களா, கல்யாணம் எப்போது என்று சாதாரணமாக நம்முடைய உறவினர்களும் நண்பர்களும் விசாரிப்பார்கள். இது பொதுவான கருத்து, இதில் தவறில்லை. அதேபோல் திருமணம் முடிந்து வம்ச விருத்தி என்பது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு தேவை. குழந்தை இல்லாத தம்பதியர் படுகின்ற அந்த மனத்துயரம் என்பது அது சொல்லி மாளாது, சொல்லில் அடங்காத ஒரு துயரம். அந்த துயரம் அவர்களுக்கு பொது இடங்களுக்கு செல்லும்போது மனதிலே வேதனைப்படுவார்கள். காரணம், மற்றவர்கள் இன்னும் குழந்தை இல்லையா என்று அப்படி கேட்கக்கூடாது. ஆனால் நம்முடைய சமுதாயம் அப்படி இல்லை. ஒரு தம்பதியை பார்த்து அப்படி கேட்கும்போது அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். இதற்கெல்லாம் நம்முடைய ஆன்மீகத்திலே ஒரு தீர்வு இருக்கின்றது. இதனை நாம் அறிந்து கொண்டு அதனை செயலாற்றினால் நிச்சயமாக அது நடக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜெம் டிவி வாயிலாக. அதாவது இது பங்குனி மாதம். பங்குனி மாத சிறப்பே பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திர நாள் என்பது மிக அருமையான ஒரு நாள். நம்முடைய மிக முக்கியமான வேண்டுதல்களை இந்த நாளிலே நாம் இறைவனுடைய பாதங்களிலே சமர்ப்பித்தால் அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போது நான் சொல்ல போகின்ற இந்த வழிபாடு, இந்த பங்குனி உத்திர வழிபாட்டை செய்து பிள்ளை பேறு அடைந்த தம்பதியினர் நிறைய பேர் இருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்து நிறைய பேர் இந்த பங்குனி உத்திர வழிபாட்டை செய்து பிள்ளை பேறு அடைந்து இப்போது அந்த குழந்தையோடு சந்தோஷமாக வாழ்கின்ற தம்பதிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதனால்தான் பங்குனி உத்திரம் வர இருக்கின்றது. இப்போதே அதனை சொல்லி வைக்கின்றேன் உங்களுக்கு. பிள்ளை பேறு இல்லாத தம்பதியர் இந்த வழிபாட்டை நிச்சயமாக இந்த வருகின்ற பங்குனி உத்திர நாளிலே செய்யுங்கள். உங்களுக்கு அடுத்த வருடம் பங்குனி உத்திர வேளையிலே நிச்சயமாக ஒரு சத்சந்தான பிராப்தி அமைந்திருக்கும். நிச்சயமாக இது நடக்கும். அது என்ன வழிபாடு என்றால், பங்குனி உத்திர நாளன்று விரதமிருந்து இதனை செய்வது மிகவும் சிறப்பு. ஒரு வார விரதம் இருக்கலாம். இந்த வருட பங்குனி உத்திரம் 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வருகின்றது. அதாவது இன்னும் ஒரு 10 நாட்களிலே வருகின்றது. ஒரு வாரம் விரதம் இருந்து இந்த ஒரு வாரம் காலையும் மாலையும் இருவேளை குளித்து புனித நீராடி இறைவனை வணங்கி, முதலிலே விநாயகப் பெருமான், அதன் பிறகு உங்களுடைய குலதெய்வம், இந்த குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டு, அதன் பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும். இந்த தெய்வத்துக்குத்தான் என்றில்லை. பிள்ளை வரம் சாதாரணமாக அம்பாளிடம் கேட்க வேண்டும். அம்பாள் கருணை உள்ளம் உள்ளவர். ஆகவே அம்பாளிடத்திலே உங்களுடைய வேண்டுதலை சமர்ப்பிக்க வேண்டும். அதிகாலையிலே இந்த ஒரு வாரமும் அதிகாலையிலே எழுந்து குளித்து விளக்கேற்றுங்கள். விளக்கேற்றும் போது இந்த வீட்டை விளங்க வைக்க ஒரு வாரிசை கொடம்மா என்று அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அம்பாளை பிரார்த்தனை செய்து கொண்டு
விநாயகர் ஸ்லோகங்கள், முருகனுக்கான ஸ்லோகங்கள், கந்தசஷ்டி கவசம், விநாயகர் அகவல், கந்தசஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இப்படி உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லி, அல்லது எனக்கு சமஸ்கிருதம் வராது என்று சொல்கின்றீர்களா, வேறு ஒன்றுமே வேண்டாம். கருணை கடலே காமாட்சி, கலிகள் தீர்ப்பாய் காமாட்சி, கருவிலே அருள்வாய் காமாட்சி, உயர்வெல்லாம் தருவாய் காமாட்சி, இந்த 4 வரிகளை பாடி காமாட்சி தாயை வணங்கிக் கொள்ளுங்கள். வணங்கிக் கொண்டு விளக்கை ஏற்றுங்கள். அந்த விளக்கை சற்று கூர்ந்து பாருங்கள். அந்த விளக்கின் ஒளியானது உங்களுடைய பிரார்த்தனைகளை ஆகர்ஷித்து கொள்ளும். நல்ல சுத்தமான தூபங்கள், தீபங்கள் எல்லாம் ஏற்றி பூஜை அறையை நல்ல வாசனையாக வையுங்கள். வாசனையாக வைத்து அம்பாளுக்கு பால், தேன் இது 2ஐயும் நிவேதனம் செய்யுங்கள். நிவேதனம் செய்து காலை மாலை இருவேளையும் இவற்றை இந்த 7 நாட்களும் தொடர்ந்து செய்து பங்குனி உத்திர தினத்தன்று இந்த வழிபாட்டை சிறப்பான முறையிலே பூர்த்தி செய்து அருகிலே இருக்கின்ற கோவிலுக்கு அனுதினமும் செல்லல் மிக மிக நலம். அல்லது மற்ற நாட்களிலே செல்ல முடியவில்லை என்றாலும் பங்குனி உத்திர தினத்தன்று நிச்சயமாக கோவிலுக்கு செல்லுங்கள். கோவிலுக்கு சென்று இந்த பிரார்த்தனைகளை அவளுடைய பாதங்களிலே சமர்ப்பியுங்கள். இந்த பங்குனி உத்திர தினம் என்பது மிக மிக அற்புதமான ஒரு தினம். தெய்வ திருமணங்கள் நிகழ்கின்ற ஒரு அற்புதமான தினம். ஆகவே அந்த நாளிலே நாம் வைக்கின்ற பிரார்த்தனையானது நமக்கு நம்முடைய பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேற்றி தரும். இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் நல்ல உள்ளன்போடு நம்முடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் என்கின்ற 100% நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும். செய்தால் அது நிச்சயமாக பலன் அளிக்கும். ஆகவே வருகின்ற பங்குனி உத்திர தினத்தன்று இந்த பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகள் இந்த பிரார்த்தனையை செய்து உங்களுடைய பிரார்த்தனையை அம்பாளுடைய பாதத்திலே சமர்ப்பியுங்கள். அடுத்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு சத்சந்தான பிராப்தி அமையும். இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இன்னொன்றும் செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனையை செய்து பங்குனி உத்திர தினத்தன்று உங்களுடைய இல்லத்திலே ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயது குழந்தை, அந்த குழந்தையை அழைத்து 5லிருந்து 10 வயதுக்குள்ளாக இருக்கலாம், அந்த குழந்தையை அழைத்து அந்த குழந்தைக்கு வேண்டிய, முடிந்தால் அந்த குழந்தையை சாப்பிட வைத்து, பெண் குழந்தையாக இருந்தால் நல்லது. கன்னியா பூஜை என்பது நம்முடைய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ரொம்ப ரொம்ப அற்புதமான பூஜை. இந்த பங்குனி உத்திர தினத்தன்று நல்ல வசதி இருப்பின் ஒரு தம்பதிகளையும் ஒரு குழந்தையையும் அழைத்து வீட்டிலே அன்னம் பாலித்து அவர்களை தெய்வ ரூபமாக நினைத்து அவர்களுக்கு வேண்டிய தம்பதிகளை அழைத்தால் உங்களுக்கு நல்ல வசதி இருப்பின் இதனை நிச்சயமாக செய்யலாம். தம்பதிகளை அழைத்து அவர்களுக்கு அன்னம் பாலித்து, இந்த குழந்தைக்கும் அன்னம் அளித்து சாப்பிட வைத்து, அவர்களுக்கு தாம்பூலம் வைத்து கொடுக்க இந்த பிரார்த்தனையானது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும். இல்லை எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இந்த 1 வார கால விரதம் இருந்து பங்குனி உத்திர தினத்தன்று இந்த பிரார்த்தனையை செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுங்கள். நிச்சயமாக நடக்கும். பிள்ளைப்பேருக்கான இந்த பிரார்த்தனையானது, இந்த பூஜையானது பங்குனி உத்திர தினத்திலே செய்ய நம்முடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். செய்து பாருங்கள்.
நிச்சயமாக பலன் கொடுக்கும். ஒரு வார கால விரதம் இருந்து பங்குனி உத்திர தினத்தன்று இந்த பூஜையை ஒரு தம்பதிகளை அழைத்து ஒரு குழந்தையை அழைத்து சாப்பிட வைத்து அவர்களுக்கு தாம்பூலம் வைத்து கொடுத்து அவர்களிடம் நல்ல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு கண்டிப்பாக செல்லுங்கள். அன்றைய நாளிலே சென்று ஒரு அர்ச்சனை செய்து இந்த ஒரு வார கால விரதத்தை முடித்து கொண்டு எங்களுக்கு அருள்வாயப்பா என்று இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக நடக்கும். செய்து பாருங்கள், பலன் பெறுங்கள். வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழுங்கள். நன்றி, வணக்கம்.